இவங்க அதாவது தமிழக மக்கள் முட்டாள்கள் கிடையாதுங்க. நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல், ரோட்டு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெளிவா தெரியும். நாட்டு பிரச்சனைக்கு மோடி வேணுமா வேணாமாங்கிறது இந்திய மக்கள் ஒரு மாதிரி தீர்ப்பும், தமிழகத்துல இருக்கிறதுக்கு எதிரான தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. ஆனா அதே பொம்மையை கொண்டாந்து இங்க லாலிபாப் கொடுத்து மக்களை ஏமாத்தலாம். 506 நம்ப முடியாத வாக்குறுதிகளை கொடுத்தீங்க. வடநாட்டு புரோகிதர் ஐயரை வச்சு அவர்கிட்ட 300 கோடி ரூபாய் அவசரம் கொடுத்து என்னென்னமோ வாக்குறுதிகள் செஞ்ச வாக்குறுதியை சொல்லுங்க. இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத எதை கேட்டீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா ஒரு சென்சேஷன் பத்தி எரியிற மாதிரியே தமிழ்நாட்டை களத்தை வச்சுட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல இவங்களோட இதே தான் வடக்கு வாழ் தெற்கு தேது ஹிந்தி வருது தமிழ் தாழ்ந்து இப்படி தமிழா இனவுணர்வுக்குள் சோட்டால் அழித்த பிள்ளைங்க. இப்ப அவரோட பையன் கொஞ்சம் புது பாணியில் என்ன பண்றாரு, டீலிமிட்டேஷன் ஒரு சப்ஜெக்டே இன்னும் அது அரைஸ் ஆகல, அத கொண்டு வர்றாரு. அப்புறம் மும்மொழி இவனுங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் 7 மொழி சொல்லி தருவாங்க காசு வாங்கிட்டு, ஹிந்தி கட்டாய பாடம் இருக்கும். ஆனா இல்லாத வயிற்றுக்குள்ள வழி இல்லாத ஏழை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல மட்டும் நாங்க 2 மொழியை தான் கத்து தருவோம். இப்படி இந்த நாடகம் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அரவிந்த் ஆட்சன் 2011 எங்க அப்பா பண்ணாரு ஒரு கோரமான ஆட்சி. தமிழக அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு மோசமான ஆட்சி இல்லைன்னு அதையே மீறி மிஞ்சிட்டார் எங்க தலைவர், எங்க திராவிட நாயகர் ஸ்டாலின் அவர்கள்.